புதுயுகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது மார்கழி இசை விழா. நான் விவேக் பாரதி. மார்கழி ஏதோ வெறும் குளிர் மாதம் மட்டும் இல்லைங்க. கீதை பிறந்தது இந்த மார்கழியில் தான். மார்க்கண்டேயன் பிறந்தது இந்த மார்கழியில் தான். சிவன் ஆருத்ரா தரிசனம் காட்டுவது இந்த மார்கழியில் தான். பெருமாள் வைகுண்டத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாசலை திறப்பதும் இந்த மார்கழியில் தான். மக்களை மகிழ்விக்கும் கலை நிகழ்ச்சிகளான மார்கழி இசை விழா நடப்பதும் இந்த மார்கழியில் தான். இந்த மார்கழியில் நாம் வந்திருப்பது சென்னையின் கிருஷ்ண கான சபாவுக்கு. வாங்க இன்றைய கலை நிகழ்ச்சிகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ಕನಕಾದ್ರಿ ಸದನ ದೀನ ಜನರ ರಕ್ಷಕಿಯನುಸು ಕನಕಾದ್ರಿ ಸದನ ದೀನ ಎನುಸು ಕನಕಾದ್ರಿ ಸದನ ದೀನ ಜನರ ರಕ್ಷಕಿಯನುಸು ಸನಕಾದಿ ಸನಕಾದಿ ಮುನುಲುಲೆಲ್ಲ
సనకాది మునులులెల్ల భజన సేయుసుందరను మునుముకుని బ్రోచినదెల్లను సల విని వచ్చితి మునుముకుని బ్రోచినదెల్లను సల విని వచ్చితి వినుమగనమా నిను నమ్మిన వాడను రక్షింప వినుమగనమా నిను నమ్మిన వాడను రక్షింప శ్రీ సురదన రాత శశివదన రావి శ్రీ సురదన రా శశివదన రావి కోకిలని మృతుల కదన కోరినవరములో సది పురుపర కుశలు పరాదు పరమ పరమ కృపానిధి శంకరిని వరి నిన్ను సంతతము కోరి వచితి శంకరి నీ అంబ శంకరి నీ परिपाहि मां परवासुदेव 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 वरगानलोल महानुभाव वरगानलोल महानुभाव परिपाहि मां परवासुदेव वरगानलोल महानुभाव परिपाहि मां परवासुदेव महानुभाव परिपाहि सुरवृन्दवन्द्य सुरवृन्दवन्द्य देवादिदेवा सुरवृन्दवन्द्य देवादिदेवा सुरवृन्दवन्द्य देवादिदेवा सुरवृन्दवन्द्य देवादिदेवा परिपालिता श्रुतपाण्डव परिपालिता श्रुतपाण्डव परिपालिता श्रुतपाण्डव परिपालिता श्रुतपाण्डव सगमपनि सरि सनि स रि सनि प सनि प मनि प मग मग रि सनि स सगमपनि सरि सनि स रि सनि प सनि प मनि प मग मग रि सनि स ग म ग म प म प नि प नि स ग रि सनि प रि सनि प म म म ग रि स स ग म ग म प म प नि प नि स ग रि सनि प रि सनि प म म म ग रि स परिपाहि मां परवासुदेव वरगानलोल महानुभाव परिपाहि मां राजादिमोहतिमिराब्जमित्र राजादिमोहतिमिराब्जमित्र गाङ्गेयसंनुतचरित्र नागेन्द्रपणार्पित पादपद्म नागेन्द्रपणार्पित
sani pa ma ni pa ma ga ma ga ri sa ni sa ga ma pa ma pa ni sa ga ri sa ni pa ma ga ri sa pa ni pa ma pa ra va su deva ra ga na lola ma ga nu ba va pa ri pa ma. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கொஞ்சம் வருஷம் நான் போகலை, சம்பவம் நான் இதெல்லாம் அட்டெண்டே பண்ணல. இந்த வருஷம் அட்டென்ட் பண்ணது ஐ ஃபெல்ட் ஐ ஹேட் மிஸ்ட் அ லாட். இன்னும் நிறையவே அட்டென்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். வருஷம் இந்த கிருஷ்ணகான சபாவில் கச்சேரி நடத்துறதை நாங்களும் கேட்டுருக்கோம். அண்ட் பிரமாதமான பாட்டு, பிரமாதமான மிருதங்கம், குழந்தை லைஷன் வந்து கேட்டோம். ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. தேங்க்யூ. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இன்றைக்கி இவர் விஜய் சிவா கச்சேரி ரொம்ப பிரமாதம். அவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நன்னா பாடின்னு இருக்கார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்னா பாடினார். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. எஸ்பெஷலி இன்றைக்கி நிறையா அம்பாள் பேரில் நிறையா பாடியிருக்கார். ரொம்ப நன்னா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். வழக்கமாக இவரது வந்து நாங்கள் எங்கே கச்சேரி பண்ணாலும் விட மாட்டோம். சூப்பர் கச்சேரி, ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சிவா ரொம்ப நல்லா பாடினார். ரொம்ப தமிழ் பாடல்களும் சரி, இந்த ராகங்களும் சரி ரொம்ப இனிமையாக இருந்து கேட்குறதுக்கு. ரொம்ப சுத்தமான உச்சரிப்பு, பாவம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. விஜய் சிவா எப்போவுமே ரொம்ப நல்லா பாடுவார். எனக்கு இன்றைக்கி பிடிச்ச ராகம் பேகட வர பாடிட்டார், கேட்கவே வேண்டாம். கல்யாணி வாஸ் சூப்பர், பட் தி பெஸ்ட் பார்ட் வாஸ் சூப்பர் அக்காம்பனிங் பை திருச்சி சங்கரன். அவர் யாரும் அடிச்சுக்க முடியாது. இன்றைக்கி கச்சேரி ரொம்ப நன்னா இருந்தது. எனக்கு இவருடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கணீர்னு இருக்கும், நல்லா பிரமாதமாக பாடுவார். என்னென்னு கல்யாணியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நன்னா இருந்தது. முக்காரி கல்யாணிலாம் ரொம்ப ஜோராக இருந்தது. எப்போதும் திருப்புகள் பாடுவார். திருப்புகளும் ரொம்ப நன்னா இருந்ததுக்கு முன்னாடி ஸ்லோகம் அதெல்லாமும் ரொம்ப ஜோராக இருந்தது. ரொம்ப நன்னா இருந்தது. என்ஜாய் பண்ணோம் நன்னா கச்சேரி. இன்றைய கச்சேரி அதுவும் விஜயசிவாது கேட்கவே வேண்டாம். ஒரு ஆத்மார்த்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அற்புதமான ஒரு சாஸ்திரிய சங்கீதம். இந்த மாதிரி கனமாக அந்த சாஸ்திரிய சங்கீதத்தை கொண்டு சேர்க்கறதில் அவரை போன்ற ஒரு மிகச்சிறந்த கலைஞரை பார்க்க முடியாது. 2.5 மணி நேரம் போனது தெரியலை. அவ்வளவு அழகு, அவ்வளவு அற்புதம். இப்போது நம்மோடு பாடகர் விஜய் சிவா அவர்கள் இருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். மார்கழி இசை விழா எப்படி போயிட்டுருக்கு சார்? நல்லா போயிட்டுருக்கு. முன் வருஷம் மாதிரி இந்த கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் குறைச்சதாக இருக்குது. பட் இது வேரியங்காக இருக்குது. ஒரு சில இடங்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, ஒரு சில குறைச்சலாக இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. மாறி மாறி வரும். அது பொதுவாக பார்த்தா நல்லா இருக்குது. இப்போது இந்த தடவை புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்களா உங்கள் பர்ஃபார்மன்ஸில்? புதுசாக ஒன்று ட்ரை பண்ணல. பட் பழைய பாடல்கள், நான் மறந்து போன பாடல்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டு பாடினேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ வெரி டிசர்னிங். நல்லா தெரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சபாக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? உங்களுடைய இதுக்கு ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது. எனக்கு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் வந்து ஒரு மரியாதையோடு பிரியமாக நடத்துகிறாங்க ஆர்டிஸ்ட்டை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களில் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த தடவை வாய்ப்பு கிடச்சிருக்கு. பேர்கள் நான் அவங்க பேரெல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்னால் என்னவாக இருக்கும்? நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா பாடுறாங்க, ரொம்ப நல்லா பாடுறாங்க. அவங்களோட குரு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுன்னு பாடினாலே போகிறோம். நான் என்ன மாதிரி ஒரு ஆள் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கொஞ்சம் வருஷம் நான் போகலை, சம்பவம் நான் இதெல்லாம் அட்டெண்டே பண்ணல. இந்த வருஷம் அட்டென்ட் பண்ணது ஐ ஃபெல்ட் ஐ ஹேட் மிஸ்ட் அ லாட். இன்னும் நிறையவே அட்டென்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். வருஷம் இந்த கிருஷ்ணகான சபாவில் கச்சேரி நடத்துறதை நாங்களும் கேட்டுருக்கோம். அண்ட் பிரமாதமான பாட்டு, பிரமாதமான மிருதங்கம், குழந்தை லைஷன் வந்து கேட்டோம். ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. தேங்க்யூ. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இன்றைக்கி இவர் விஜய் சிவா கச்சேரி ரொம்ப பிரமாதம். அவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நன்னா பாடின்னு இருக்கார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்னா பாடினார். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. எஸ்பெஷலி இன்றைக்கி நிறையா அம்பாள் பேரில் நிறையா பாடியிருக்கார். ரொம்ப நன்னா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். வழக்கமாக இவரது வந்து நாங்கள் எங்கே கச்சேரி பண்ணாலும் விட மாட்டோம். சூப்பர் கச்சேரி, ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சிவா ரொம்ப நல்லா பாடினார். ரொம்ப தமிழ் பாடல்களும் சரி,
இந்த ராகங்களும் சரி ரொம்ப இனிமையாக இருந்து கேட்குறதுக்கு. ரொம்ப சுத்தமான உச்சரிப்பு, பாவம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. கிருஷ்ணகான சபாவுடைய கேன்டீனுக்கு வந்திருக்கோம். சத்வா கேட்ரிங் சர்வீஸ் இங்கே கேன்டீன் வச்சுருக்காங்க. அதோடைய கூல் ஈவன்ஸ் குமார் இருக்கார். நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். மார்கழி இசை விழா எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப அமோகமாக போயிட்டுருக்கு சார். இந்த வாட்டி மார்கழி வந்து நாங்கள் ஒரு 4 சபாவில் பண்ணுறோம். டி நகர் வாணி மஹால், அப்புறம் கிருஷ்ணகான சபா, இதில் பாரதிய வித்யா பவன் கீழ்ப்பாக்கம், பாப்பாலால் பவன் திருவான்மியூர். ஸோ எல்லாமே வேறு வேறு டேட்ஸில். ஸோ எல்லா இடமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து லஞ்சு, அப்புறம் நைட்டு டின்னர், ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் வரைக்கும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு 4வது வருஷம் மார்கழியில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் இசை கச்சேரியை ரசித்து முடிச்சுட்டு அதுக்கு அங்கேருந்து நேராக அப்படியே இங்கே வராங்க. நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க, எதை விரும்பி சாப்பிட்றாங்க? ரொம்ப நல்லா ரசித்து சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக இசை கச்சேரியை விட கேன்டீனில் தான் அதிகமாக கூட்டம் இருக்குது சில ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம். லஞ்செலாம் பார்த்திங்கன்னா 300-400 பேர்கிட்ட வராங்க எவ்ரிடே. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னரும் புது ஃபேஸாக இருக்குது. கச்சேரிக்கு வராத கூட்டம் அது மாதிரி இருக்குது. அண்ட் கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசிகாஸ்லாம் ஃபுல்லாக வராங்க. ஸோ ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லா பக்கமும். இந்த வருஷம் புதுசாக என்ன ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க? வருஷம் புதுசாக இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வழக்கம் உண்டா? உண்டு. எப்போவுமே ஒரு கான்செப்ட் எங்களுக்கு சத்வா கேட்ரிங் அப்படின்னா நோ ஆனியன் நோ கார்லிக். அது ஸோ அந்த கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதே அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ நாங்கள் த்ரூ அவுட் தி இயர் நோ ஆனியன் நோ கார்லிக் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ யாருக்குமே அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக்கில் நிறைய ஐட்டம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் அதுலேயுமே என்ன பண்ணியிருக்கோன்னா நிறைய ஐட்டம் வந்து புதுசாக ட்ரை பண்ணி எல்லா ஐட்டமும் நாங்கள் நோ ஆனியன் நோ கார்லிக் மாதிரி உங்களுக்கு தெரியாது, அது மாதிரி தான் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. அண்ட் மண்டே டு சண்டே எவ்ரிடே ரிப்பீட் ஆகாத மாதிரி மெனு வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வரைக்கும் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. மண்டே டு சண்டே அகைன் வீல் ஸ்டார்ட் மண்டே அப்படி லைனாக வரும். ஸோ அப்படி ஒரு ரெகுலராக போயிட்டுருக்காது. நோ ஆனியன் நோ கார்லிக்ங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் இந்த நோ ஆனியன் நோ கார்லிக்கில் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எதுவாக இருக்குது? விரும்பி சாப்பிட்றது இலை சாப்பாட்டுக்கு நிறைய வராங்க. அதுக்கு கல்யாண விருந்துன்னு டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 25 ஐட்டம் கிட்டே இருக்கும் ஒரு கல்யாண சாப்பாடு. அண்ட் என்னென்னா எங்களது எப்படி என்ன ஸ்பெஷல்னால் குவாலிட்டி வைஸ் நாங்கள் ஓகே தான் நம்பர் 1. ரேட் வைஸ் வந்து நான் எல்லா சபாலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 50% டிஸ்கவுண்டட் ரேட்டில் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சீசனில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சபா கேட்ரிங்கை விட எங்களது வந்து 330 தான் ஒரு எல்லா சாப்பாட்டுக்கு. அது ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் சொன்னாங்க. பட் நான் வந்து எப்படின்னா மியூசிக்கை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அது மாதிரி எல்லோரும் ஃபுட்டே என்ஜாய் பண்ணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் ரேட் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த ஹிந்துவோட எம்டிலாம் கூட ட்வீட் பண்ணி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இது சென்னை. தோராயமாக காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? எவ்வளோ நேரம் வரைக்கும் உங்கள் கிச்சன் செயல்படும்? காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கிறோம் சார். 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு வந்து 11 மணி ஆகிடுது, 10 மணி. அது காஃபிக்கு பார்த்தீங்கன்னா 5:30 6 வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காஃபி ஒரு நாளைக்கு ஒரு 1800 2000 காஃபி வரைக்கும் போகுது. காஃபிக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அது மாதிரி சாப்பாட்டுக்குமே அப்படி தான். சாப்பாட்டுக்கு எப்படின்னா ஜென்ரலாக இந்த கச்சேரி க்ரௌட் இல்லாமல் இந்த நோ ஆனியன் நோ கார்லிக்குங்கிறதுனால நிறைய அவுட் சைடர்ஸும் வருவாங்க. இந்த ஜெயின்ஸ் வருவாங்க. ஸோ அது மாதிரி ரெகுலர் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் எப்போ மார்கழின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரௌட் நிறைய இருக்குது. 4 சபாவில் நீங்கள் பண்ணுறதுனால கேட்குறேன், எந்த சபாவில் வந்து நிறைய மக்கள் வராங்கன்னு நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு ஃபேவரட்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் எப்படி? ஆக்சுவலாக எல்லா சபாவும் ஓகேவா தான் சார் இருக்குது. எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுட்டுக்கு வர்றது எப்படின்னா இப்போது நம்ம மார்கழி ஷெட்யூல் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வர க்ரௌடும் இருக்காங்க. ஃபுட்டு எங்கெங்கே நல்லாயிருக்கும்னு செக் பண்ணுற மாதிரி ஒரு க்ரௌடும் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னா ஒரு டைம் டேபிள் போட்டுப்பாங்க. இன்றைக்கி இங்கே போகணும், இன்றைக்கி இந்த சபாவுக்கு போகணும். அது மாதிரி ரொட்டேஷனில் அந்த ஆடியன்ஸ் மூவ்மெண்ட்லேயே இருக்காங்க. அதனால் க்ரௌட் ஸ்டாண்டர்டாக போயிடுச்சு எனக்கு. தேங்க்யூ சார்.